ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மதுரையில் 3வது நாள். நம்ம மதுரையில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மூலயமா மதுரைக்கு சேர்ந்தோம். மதுரைக்கு சேர்ந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துலேயே நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ஹோட்டல் டெம்பிள் வியூ அலெக்ஸ் அப்படின்ற ஹோட்டல் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம இந்த 3 நாள், இன்னைக்கு 3வது நாள். முதல்ல 2 நாள் ஆனால் எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம், என்னெல்லாம் நம்ம கோவில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயிலிங்காக எபிசோட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பிள்ளையார்பட்டி போகிறோம். பிள்ளையார்பட்டியில் போயிட்டு விநாயகர், இவ்வளோ தூரம் விநாயகரை பார்க்காம போனால் எப்படி, அதனால் நம்ம இங்கேருந்து பிள்ளையார்பட்டி போகிறோம். ஆட்டோ எடுத்து போகிறதில்ல, இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி பயணம் செய்து பிள்ளையார்பட்டியில் இறங்கி அங்கேருந்து பிள்ளையார்பட்டிக்கு விநாயகரை தரிசிக்க போகிறோம். ஓகேவா? அஜித் ஒரு படத்தில் பாடியிருப்பார், பிள்ளையார்பட்டி ஹீரோ நீ தான்ப்பா கணேசா, நீ கருணை வச்சா நானும் ஹீரோப்பான்ருப்பார். இன்றைக்கி அவர் கருணை வச்சதுனால இன்றைக்கி நம்ம தலை வேறு லெவலில் போயிட்டார். அவருக்கு ஏன் மேலே கொஞ்சம் கருணை வைக்கட்டும் விநாயகர். நான் இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கேன். நீங்களும் மனசு வச்சா தான் நான் அப்படி வர முடியும். அதுக்கு விநாயகர்கிட்ட போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வரலாம் தான். ஓகேவா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு பஸ் ஏற போகிறோம். ஸோ காரைக்குடி போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி இருக்குது. ஸோ நம்ம அங்கே இறங்கி அங்கேருந்து பிள்ளையார்பட்டிக்கு போகலாம். வாங்க, இப்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இருக்குது அப்படின்னாங்க பஸ்ஸு. சரி வாங்க, இப்போ பஸ்ஸை தேடி இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கலாம் பார்க்கலாம். எம்ஜிஆர் பேருந்து நிலையம். ஸோ இதுதான் ஏகப்பட்ட பஸ்ஸு தான் இருக்குது இங்கே. இது சிட்டி பஸ் இங்கெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகி இங்கேருந்து வெளியே போகுது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம போகிறது அந்த பக்கமாக போனோம். வாங்க, இப்படி வாங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெளியூர் போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. அது சிட்டிக்குள்ளே பஸ் பார்த்தோம். இப்போ இந்த சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் செல்லக்கூடிய பஸ் டிப்போ. இப்போ நம்ம இங்கேருந்து போகிறது காரைக்குடிக்கு. எந்த பஸ்ஸு கிளம்புது அப்படின்றத பார்க்கலாம். மதுரை வழியாக காரைக்குடி இதுவும் இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நானும் மணியனாவும் உட்காந்தாச்சு. எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்திலிருந்து நம்ம இப்போது காரைக்குடி போகக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறி இருக்கோம். நம்ம பிள்ளையார்பட்டி இறங்க போகிறோம். இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பார்ப்போம் பஸ் டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ரைட், இன்னும் பஸ்ஸு ஃபுல்லாகல. மணி இப்போ 8:30 மணி ஆகுது. எத்தனை மணி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு பேருந்து பஸ்ஸு புறப்பட்டாச்சு 8:45. ஸோ எப்போ எத்தனை மணிக்கு போய் நம்ம ரீச் ஆகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளையார்பட்டி வந்துவிட்டோம். பிள்ளையார்பட்டி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம பிள்ளையார்பட்டிக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம். ஸோ சரியாக சொன்ன மாதிரி இங்கே 1.5 மணி நேரத்தில் சேர்ந்துட்டாங்க. இங்கே பஸ் ஃபேர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 52 ரூபா வருது. ஸோ நம்ம பஸ்ஸு புறப்பட்டுருச்சு. ஸோ அழகாக இந்த ஆர்ட் உள்ளே நம்ம நிறுத்திட்டு அகைன் திருப்பி இங்கேருந்து ஆர்ட் வழியாக வெளியே போகுது. நம்ம எம்ஜிஆர் பஸ் நிலையத்திலேருந்து இந்த பிள்ளையார்பட்டிக்கு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 52 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரி வாங்க, இப்போ இங்கேருந்து நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகலாம்.
பஸ் உள்ளே வந்து நம்ம ஆட்டோவில் வந்து வண்டி உள்ளே நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தினோன்னா இந்த பின் சைடே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக இங்கே நடந்து போகிற மாதிரி வழி கொடுத்துருக்காங்க. இதன் வழியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இந்த பிள்ளையார்பட்டி கோயிலை போய் சேரலாம். எல்லாருமே இப்போ நம்ம பஸ்ஸில் இறங்கினவங்க தான் நடந்து இப்போ அந்த கோவிலுக்கு போகிறாங்க. இங்கேருந்து கோவில் எவ்வளோ தூரம்னு தெரியல. எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க, நம்மளும் நடந்து போயிட்டுருக்கோம். எல்லாருமே பஸ் விட்டு இறங்கினவங்க எல்லாமே நடந்து தான் போயிட்டுருக்காங்க. கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் 2 கிலோமீட்டரா அப்படின்ட்டு. நம்ம நேராக பஸ் ஸ்டாண்ட் விட்டு இந்த பின்பக்கமாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரோடு கடைசியாக இங்கே தான் திரும்புது. ஸோ நம்ம வந்து ஒரு அங்கேருந்து ஒரு 3 நிமிஷம் நடந்து வந்திருப்போம். ஸோ அப்படி 3 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா நேராக இந்த இடத்துல சேருது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டுருக்கோம். அந்த நிறைய பேரிகார்டெலாம் வச்சுருக்காங்க. ஷெட்டெல்லாம் மேலே ப்ளூ ஷீட்லாம் போட்டிருக்காங்க. மேபி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம். போயிட்டு கட்டுன்னு கோயிலை பார்த்துட்டு கோயில் சிறப்பாக என்னென்னு பார்த்துட்டு வரலாம். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ. சரி, இன்னொரு சிறப்புனா இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்தி. அந்த நாளில் இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளையார்பட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ இதை எதிர்பார்க்கல. சரி, இப்போ நம்ம என்னென்னா நாங்கள் விநாயகருக்கு வந்து இந்த அருகம்புல் மாலை வாங்கியிருக்கோம் விநாயகருக்கு சாத்துறதுக்கு. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்குள்ளே கேமரா எடுத்து மறுபடி இல்லை. நான் போயிட்டு சுவாமி விநாயகர் தரிசனம் முடிச்சதான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரைட், கீப் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிள்ளையார்பட்டிக்கு வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் சுவாமியை தரிசனம் முடித்தோம். ஒரு அற்புதமான இன்றைக்கி ஒரு சேவை. இன்றைக்கி விநாயகருக்கு மிக முக்கியமான ஒரு நாள், மகா சங்கட சதுர்த்தி நாள். இன்றைக்கி நம்ம இந்த நாளில் விநாயகர் நம்ம தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை முழுவதுமாக அந்தந்த நாளில் வந்து நம்ம தரிசனம் பண்ண பலன் இன்றைக்கி ஒரு நாளில் கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி மகா சங்கட சதுர்த்தி. அந்த நாளில் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் சுவாமியை தரிசிக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு சேவை தெரியுமா? கிட்ட ரொம்ப 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 அருகாமையில் ரொம்ப கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணோம். அதுவும் இந்த விநாயகருக்கு தங்க கவசம் சாப்பிட்டிருந்தாங்க. ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி நானும் மணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அருகம்புல் வாங்கி கொண்டு விநாயகரை கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். இன்றைக்கி ஒரு மனசு அவ்வளோ நிகழ்ந்து போயிருக்கேன் நான். ஏன்னா இன்றைக்கி வந்து இது நாங்கள் நான் வந்து வெள்ளிக்கிழமை இங்கே பிளான் பண்ணது ஒன்றும் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு சிறப்பான நாளில் எதுவுமே தெரியாது. அதுவும் மகா சங்கட சதுர்த்தி அன்றைக்கி இங்கே வந்திருக்கோன்றது பெரிய பெரிய ஒரு விஷயம். அது அந்த நமக்கு இங்கே வர வேண்டிய நமக்கு இங்கே வரணும், இந்த நாளில் வந்து விநாயகர் தரிசிக்கணுன்றது அவர் முடிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அது நடந்திருக்கு. இந்த நாளில் இங்கே எனக்கு இருக்கிறத நினச்சி மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி வரப்போகுது. ஸோ எல்லோரும் விநாயகர் சக்திக்கு இங்கே வந்து என்னுடைய விநாயகருடைய அருள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு அற்புதமான நாளில் இன்றைக்கி நாங்கள் விநாயகருடைய அருள் பெற்றிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம். இல்லைன்னா இங்கே வாய்ப்பு கிடையாது. ஒரு அற்புதமான விநாயகர் தரிசனம் முடித்தோம். இந்த விநாயகரை சுற்றி உள்ள எடுக்க அனுமதி கிடையாது. வெளி புரோகிரங்களாம் சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். கடை விதிகள்லாம் பார்க்கலாம். இந்த கோயிலுடைய சிறப்புகள் பல வராது. இந்த இப்போ நான் சொல்கிறேன். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இந்த கோவில் சுமார் 1600 வருடம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது. இந்த
கோவில் கட்டினது யாருன்னு நம்ம பார்க்கும்போது பாண்டிய மன்னர்களாக கட்டப்பட்ட ஒரு கொடையூர் கோவில் இது. இங்க இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகருக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நவ கிரகங்களும் இங்க இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகருக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அதாவது நமக்கு நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம தரிசிச்சு நம்ம விநாயகருடைய அருள் நம்ம பெற்றோமானால் இந்த நவ கிரகங்களில் இருந்து நமக்கு பிரச்சனைகள் தீர்வு அடையும். அதாவது ஏன்னா இந்த நவ கிரகங்களும் இங்க இருக்கக்கூடிய கற்பக விநாயகருக்கு கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்றது ஐதீகம். அதனால நமக்கு தோஷங்கள் நவ கிரகத்தினால் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கு வந்து இங்கு வழிபட்டோமானால் கற்பக விநாயகருடைய அருள் நமக்கு கிட்டும். அப்படி பட்சத்துல நமக்கு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு விலகும் என்பது ஐதீகம். இங்க இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகருக்கு வெற்றி விநாயகர் அப்படின்ற பெயர். ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் நமக்கு நவகிரகனால உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வெற்றி கிடைச்சிடும். அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகருக்கு வெற்றி விநாயகர் என்றும் சிறப்பாக அழைப்பது உண்டு. இந்த கற்பக விநாயகர் பாத்தீங்கன்னா இரண்டு கைகளை கொண்டு நமக்கு அருள்பாவிக்கிறார். நீங்க மற்ற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு 4 கைகள்லாம் இருக்கும் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகருக்கு 2 கைகள் தான். அந்த 2 கைகள்ல ஒரு கைகள்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை கையில வச்சிருப்பாரு, இன்னொரு கையை பாத்தீங்கன்னா அவருடைய இடுப்புல கையை வச்சுக்கிட்டு ராஜ கம்பீரத்தோட நமக்கு காட்சி கொடுக்கிறது தனி சிறப்பு இங்க இருக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகர். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில கற்பக விநாயகருக்கு 10 நாளும் திருவிழா கோலம் கொண்டு இருக்கோம். இந்த 10 நாளும் பாத்தீங்கன்னா விநாயகரை ஒவ்வொரு வாகனத்திலையும் கொண்டு வீதி உலா புறப்பாடலாம் அவ்வளவு விமர்சையா சூப்பரா நடைபெறும். அதுல 9வது நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு சந்தன காப்பு முழுவதுமாக விநாயகருக்கு செலுத்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தனி சிறப்பு. அந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது போல நமக்கு கியூ அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த கியூல தான் நம்ம விநாயகரை தரிசிப்போம். இங்கு வரும் பக்தர்கள் தன் வேண்டுதலை விநாயகர்கிட்ட வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் சிறப்பாக நிறைவேறின உடனே இங்கு தேங்காய் உடைக்கிற வழக்கம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இங்கு வரும் பக்தர்கள் விநாயகருக்கு தேங்காய் உடைத்து தன்னுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்கிறார்கள். இப்ப இந்த கோவிலுடைய நடை திறப்பு என்னன்னு பார்க்கலாம். காலையில 6 மணிக்கு இந்த கோவிலுடைய நடை திறக்கப்பட்டு மத்தியானம் 1 மணி அளவில் இந்த கோவிலுடைய நடை சாத்தப்படுது. மாலை 4 மணி அளவில் திருப்பி இந்த கோவில் நடை திறக்கப்பட்டு இரவு 8:30 அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய நடை சாத்தப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே அந்த கடையை எடுக்கிறதுக்கு இங்கே அனுமதி கேட்டேன், அனுமதி கொடுக்கல. ஸோ நமக்கு அனுமதி கொடுக்கல. பட் ஆனால் அங்கே என்னென்ன இருந்தது நான் பார்த்தேன் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை தங்க கவசம் சாத்தி இருந்தால் அந்த விநாயகர் எப்படி இருப்பாருன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கற்பக விநாயகர், ஸோ அவர் நீங்கள் நம்ம சாதாரணமாக பார்த்துருப்போம் நிறைய ஃபோட்டோஸில். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து சைஸ் வாரியாக வந்து நிறைய பிடிச்சிருக்காங்க. அதே போல் கீ செயினும் இருக்குது. 20 ரூபாலேருந்து 30 ரூபாலேருந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சு நிறைய கீ செயின் இருக்குது, மோதிரங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் கூட இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா அந்த விநாயகர் ஃபோட்டோஸ் ரொம்ப லைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது வந்து லைட்டிங்கிறது அணைஞ்சு எரியுமே அந்த லைட்டிங் இல்லை, அந்த ஃப்ரேமே வந்து பார்த்தா லைட்டிங் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இங்கே
அந்த விநாயகர் வந்து அந்த இதில் வெட்டி வேறு சொல்லுவோம்ல, அதில் பண்ணியிருக்காங்க கற்பக விநாயகர். ஸோ அதில் பாருங்கள், மணிமாலையில் பண்ணியிருக்காங்க. இது போல் பல விநாயகரை வந்து பல ஸ்டைலில் வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, சரியா? இப்போ நான் என் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு இங்கே கிளம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கற்பக விநாயகரை சூப்பராக தரிசனம் முடிச்சு வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலுடைய சிறப்புகளும் ஸ்தலவரலாறும் கிளியாக சொல்லியிருப்பேன். இந்த கோயிலுடைய நடத்திறப்பை எப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த கோயிலை சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ப்ளீஸ் சப்போர்ட் மீ. லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், அதுதான் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகரை மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளில் மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம தரிசித்தோம். மனசு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. வருகின்ற பிள்ளையார் விநாயகர் சக்திக்கு இவரும் இங்கே வந்து விநாயகரோட அருள் பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த பார்க்கலாம். See you.